நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. தந்தையின் மார்பை கத்தியால் குத்தி கிழித்த இளம்பெண், கை கால்களை கட்டி போட்டு தந்தையை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய பயங்கரம். தந்தை இரத்த வெள்ளத்தில் துடிதுடிப்பதை ரசித்து பார்த்த கொடூர மகள். பெத்த தகப்பனை மகளே துடிதுடிக்க குத்தி கொன்றது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? பெத்த அப்பாவை எப்படியாவது கொலை பண்ணணுங்கிறதான் பல்லவியுடைய ஒரே நோக்கம். ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த அப்பாவுடைய முகம், மார்பு, கை, கால்கள்ல சகட்டு மேனிக்கு கத்தியால குத்தி கிழிச்ச அப்புறமும் ரத்த வெறி அடங்கல. பெட்ரூம் முழுக்க ரத்த கரைகளுக்கு நடுவுல சம்மணம் போட்டு உட்கார்ந்துகிட்டு அப்பாவுடைய உயிர் துடி துடிக்கிறத கண்ணிமைக்காம கொலை வெறியோட பார்த்துட்டு இருந்தாங்க பல்லவி. அப்பா சொல்ற எல்லாத்துக்கும் மறு வார்த்தையே பேசாம தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலைய ஆட்டிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பெத்த அப்பாவுடைய ரத்தத்தையே குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்ததுங்கிறதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியே. தெலுங்கானா மாநிலம் மஹபூபாபாத் மாவட்டத்துல மரிபடா மண்டலங்கிற கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை ஒட்டி இருக்கிற சிறிய கிராமம் தான் ஜெண்டல் தாண்டுங்கிற கிராமம். இங்க மொத்தம் சுமார் 300 வீடுகள் தான் இருக்கு. அதுல ஒரு வீட்டுல தான் 42 வயசான தாராவத் கிஷனுங்கிறவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இவருக்கு ரம்யா, பல்லவின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. முதல் மகள் ரம்யாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. 19 வயதான இளைய மகள் பல்லவி தனியார் காலேஜில் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. பல்லவியும் அதே கிராமத்தில் இருக்கிற சுரேஷுங்கிற இளைஞரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு எப்பவும் சுரேஷோட பீச்சு, பார்க்கு, தியேட்டர்னு போய் காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க பல்லவி. இந்த விஷயம் தந்தை தாராவத் கிஷனுக்கு தெரிய வந்து வீட்டுல ஒரு பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கு. சின்ன கிராமத்துல இருந்தாலும் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க நபரா இருந்திருக்காரு தாராவத் கிஷன். முதல் மகளை பெரிய இடத்துல கட்டி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இளைய மகள் பல்லவியையும் எப்படியாவது கரை சேர்க்கணும்னு பேசிட்டு இருந்தப்பதான் பல்லவி லவ் பண்றாங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. சுரேஷ் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது. அதனாலதான் பல்லவி காதலுக்கு தாராவத் கிஷன் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சதாகவும் கூறப்படுது. தன்னுடைய மகள் வேற சமூகத்தை சேர்ந்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நமக்கு பெரிய அவமானமாகிடும்னு நினைச்ச தாராவத் பல்லவிய பயங்கரமா கண்டிச்சதோட வெளியே எங்கேயுமே போக விடாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்திருக்காரு. தந்தையுடைய எதிர்ப்பை மீறி சுரேஷோட பல்லவி பேசிட்டு இருந்தது தாராவத்துக்கு கோபம் தலைக்கு ஏறி இருக்கு. அந்த கோபத்தோட சுரேஷுடைய வீட்டுக்கு போனவரு தன்னுடைய மகள் கிட்ட பேசக்கூடாது, இந்த கிராமத்தை விட்டு குடும்பத்தோட காலி பண்ணி கண்காணாத இடத்துக்கு ஓடிடு, இல்லனா நானே அடிச்சு விரட்டுவன்னு மிரட்டி இருக்காரு. ஆனா இது நான் பிறந்து வளர்ந்த மண், இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அதே மாதிரி பல்லவியையும் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டிருக்காரு சுரேஷ். அது தாராவத்துக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. சுரேஷ தரன்னு ரோட்ல இழுத்து போட்டு கீழே கிடந்த பெரிய பெரிய கற்களாலையும் கட்டையாலையும் அவரை சரமாரியா தாக்கி இருக்காரு. அது போதாதுன்னு காலாலேயே எட்டி உதைச்சு சுரேஷ சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அங்க இருந்தவங்க தான் தாராவத்தை விலக்கி விட்டிருக்காங்க. பல்லவியுடைய காதலுக்கு தாராவத் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரே தவிர அவங்களுடைய அம்மா காவியா, அக்கா ரம்யா பல்லவி காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டியிருக்காங்க. சுரேஷ் தலித் சமூகத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் மகள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க தாய் காவியா. அப்பா தாராவத்தும் இப்ப மாறிடுவாருன்னு நினைச்சிருந்தவங்க அப்பா தாராவத்தும் இப்ப மாறிடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க பல்லவி.
ஆனா நாட்கள் போக போக தாராபத்துடைய அராஜகம் நீண்டுகிட்டே தான் போயிருக்கு. அதனால உச்சக்கட்ட கோபத்துக்கு போன பல்லவி பேசாம அப்பாவை கொன்னுருவோம்னு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. கூட அம்மா காவ்யா, அக்கா ரம்யா, காதலன் சுரேஷ் 3 பேரையும் கூட்டு சேர்த்திருக்காங்க. அதிகாலையில தூங்கிட்டு இருந்த தாராபத்துடைய கை கால்களை கட்டி போட்டு கத்தி மற்றும் இரும்பு கம்பியாலேயே கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க பல்லவி. தலையிலையும் முகத்திலையும் ஓங்கி ஓங்கி அடிச்சதுல தாராபத்துடைய முகமே சிதஞ்சு ரத்தம் கொட்டியிருக்கு. இந்த சம்பவம் நடந்தது அதிகாலை 3 மணிக்கு. ஏரியாவே மயான அமைதியா இருந்த நேரத்துல தாராபத்துடைய கதறல் சத்தம் பயங்கரமா கேட்டதால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லோரும் தாராபத்துடைய வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்திருக்காங்க. ஆனா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தப்போ பெத்த மகளே தந்தைய இரும்பு கத்தி கம்பியால கொடூரமா தாக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல இருந்த தாராபத்தை மீட்டு மஹபூபாபாத் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க அவரை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக கம்மம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. ஆனா போற வழியிலேயே தாராவத் உயிரிழந்துட்டாரு. அதுக்கு பிறகு பல்லவிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை நடத்தினாங்க. தந்தை தாராவத் காதலனை அடிச்சு கொடுமைப்படுத்தினது ஒரு பக்கம், தன்னை வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணது மறுபக்கம்னு இப்படியே தாராவத் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்ததால தந்தைய அடிச்சு கொன்னுட்டன்னு காவலர்கள் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க பல்லவி. விசாரணைக்கு அப்புறம் கொலையாளிகள் பல்லவி, காவ்யா, ரம்யா, சுரேஷ்னு 4 பேரையும் கைது செஞ்ச போலீஸ் கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. தனது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகிறது, சார்ஜ் போட்டு தர முடியுமா என அப்பாவி போல் பேசிய ஜெப்டோ டெலிவரி பாய். சார்ஜ் போட்ட சில நிமிடங்களிலேயே செல்போனில் சார்ஜ் ஃபுல் என வந்ததால் அதிர்ச்சியான பெண் ஐடி ஊழியர். கிச்சனுக்குள் புகுந்து இளம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட டெலிவரி பாய். பார்சல் கொடுக்க வந்த இடத்தில் பெண் ஐடி ஊழியரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட டேஞ்சர் டெலிவரி பாய் போலீசில் சிக்கியது எப்படி? பின்னணி என்ன? சென்னை மடிப்பாக்கம் குபேரன் நகர்ல உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து அதுல தன்னுடைய தோழிகளோட தங்கியிருக்காங்க 27 வயசான இளம்பெண். ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஜெப்டோ ஆப்ல உணவு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்த 20 நிமிஷத்துல காலிங் பெல் சத்தம் கேட்டிருக்குது. கதவை திறந்ததும் வாசல்ல நின்றுட்டு இருந்த ஒரு டெலிவரி பாய் ஆர்டர் பண்ண உணவை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்திருக்காரு. அடுத்து ஏதோ சொல்ல தயங்கி நின்றுட்டு இருந்த அந்த டெலிவரி பாய் கிட்ட என்னாச்சு, பணம் தந்துட்டேனே, குடிக்க தண்ணி வேணுமான்னு கேட்டிருக்காங்க அந்த பொண்ணு. இல்ல மேடம், என் செல்போன்ல சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது, அடுத்து ஏதாவது ஆர்டர் வந்தா கூட பார்க்க முடியாது, அதனால உங்க வீட்டுல 1/4 மணி நேரம் சார்ஜ் போட்டு தர முடியுமான்னு முகத்தை பரிதாபமா வச்சுக்கிட்டே கேட்டிருக்காரு அந்த டெலிவரி பாய். அப்போ உதவிதானேன்னு நினைச்சு அந்த பொண்ணும் சார்ஜ் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. தன் கூட வீட்டில் தங்கி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவரவர் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டதால அந்த பொண்ணு மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க. டெலிவரி பாயை ஹாலில் இருக்க சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் சாப்பிட்ற பிளேட்டை எடுக்க போயிருக்காங்க இளம் பெண். அப்போ சத்தம் காட்டாம கிச்சனுக்குள்ள போன டெலிவரி பாய், மேடம் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணவான்னு கேட்டிருக்காங்க. சொல்லாம கொள்ளாம டெலிவரி பாய் கிச்சனுக்குள்ள வந்ததும் கடுப்பான அந்த இளம்பெண், உங்களுடைய எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை, முதல்ல ஹாலுக்கு போங்கன்னு கத்தி இருக்காங்க. அப்புறம் ஹாலுக்கு வந்த அந்த இளம்பெண் டெலிவரி பாயுடைய செல்போனை பார்த்திருக்காங்க. அப்போ சார்ஜ் ஃபுல்லுன்னு வந்திருக்குது. சார்ஜ் போட்ட 5 நிமிஷத்துல அது எப்படி சார்ஜ் ஃபுல் வரும்னு யோசிச்ச இளம் பெண்ணுக்கு அப்பதான் அந்த டெலிவரி பாய் மேல சந்தேகம் வந்திருக்குது. செல்போன்ல சார்ஜ் இருக்கிறப்பயே எதுக்காக சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு பொய் சொன்னீங்க, உங்களுடைய ஐடியா தான் என்னன்னு கேட்டப்போ டெலிவரி பாயுடைய பார்வையே மாறி இருக்குது. அந்த பொண்ணு கிட்ட தகாத முறையில நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ அதிர்ச்சியான அந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அதனால ஆத்திரம் அடைஞ்ச டெலிவரி பாய் அந்த பொண்ணை காது கூசுற அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால திட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான்.
சம்பவம் நடந்த அடுத்த நொடியே ஜெப்டோ நிறுவன ஊழியர்கள் கிட்ட ஆன்லைன் மூலமா புகார் கொடுத்திருக்காங்க அந்த இளம்பெண். ஆனா அவங்க தரப்புல இருந்து எந்த ஆக்ஷனுமே இல்ல. அடுத்து மடிப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்த விபரத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இளம்பெண். அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ண போலீசார் பெண் ஐடி ஊழியர் குடியிருந்த அடுக்குமாடி குடியிருப்புல உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல மயிலாடுதுறை தரங்கம்பாடி பகுதியை சேர்ந்த 28 வயசான இளைஞர் கோபிநாத் சென்னையில தங்கியிருந்து உணவு டெலிவரி செய்யற வேலை பார்த்துட்டு இருந்ததும் இளம்பெண் வீட்டுக்கு உணவு டெலிவரி பண்ண வந்தப்போ செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னு நாடகம் ஆடி பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டதும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு மடிப்பாக்கம் வடக்கு ராம்நகர்ல பதுங்கியிருந்த கோபிநாத்தை கைது பண்ணி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க காவல்துறையினர். டெலிவரி பண்ண போன இடத்துல தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டா இப்படிதான் சிறையில கம்பி எண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் உதாரணம். கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குப்பை கிடங்கில் சடலமாக கிடந்த மனைவி, உளியால் தாக்கி மனைவியின் உயிரை எடுத்த கணவன், கறிவிருந்துக்கு சென்று விட்டு வந்த சில மணி நேரத்தில் நடந்த கொடூர கொலை. தச்சு தொழிலாளி தனது மனைவியை உளியால் தாக்கி கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? மாமியார் வீட்டு குப்பை கிடங்குல மருமகள் கூர்மையான ஆயுதத்தால தாக்கப்பட்டு சடலமா கிடந்திருக்காங்க. ஊர் மக்கள் தகவல் கொடுத்ததும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கியிருக்காங்க. அப்போ உயிரிழந்த பெண்ணுடைய கணவர் வீட்டுல இல்லாததை கவனிச்ச போலீசார் அவரை எங்கன்னு கேட்டிருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப நாளா பிரிஞ்சுதான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஆனாலும் சம்பவத்தன்னைக்கு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்ததா சொல்லி இருக்காங்க. அடுத்து வளையமாதேவி பகுதியில சுத்திட்டு இருந்த கணவரை மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கடலூர் பெரிய நெல்லிக்கொள்ளை ஆசாரி தெருவை சேர்ந்தவர் தச்சு தொழிலாளி அண்ணாதுரை. 55 வயசான இவருக்கும் 50 வயசான அமுதாவுக்கும் 24 வருஷத்துக்கு முன்னால கல்யாணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. அதுல மகளுக்கு திருமணமாகிருச்சு. அண்ணாதுரைக்கும் அமுதாவுக்கும் கடந்த சில வருஷமாவே சண்டை நடந்துட்டே இருந்திருக்கு. உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு மட்டும்தான் நல்லது கெட்டது செய்வ, என்னுடைய சொந்த பந்தங்கள் நான் கண்டுக்கவே மாட்டேங்கன்னு ஆரம்பிச்ச சண்டை அடுத்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முட்டலும் மோதலமுமாவே இருந்திருக்கு. அதனால கணவன் மனைவி 2 பேருமே நீண்ட நாளா பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. குள்ளஞ்சாவடியில இருந்த அமுதா கடந்த 3 நாளைக்கு முன்னாடி மகன் ராஜதுரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்து வந்தாலும் மகன் கல்யாணத்தை ஒன்னா நின்னுதான் நடத்தி வச்சிருந்திருக்காங்க. அடுத்து கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் குறிஞ்சிப்பாடியில உள்ள பெண் வீட்டுல கறி விருந்து வச்சிருக்காங்க. அந்த கறி விருந்துல அண்ணாதுரையும் அவருடைய அம்மாவும் கலந்துகிட்டாங்க. விருந்து முடிஞ்சதும் தன்னுடைய மாமியாரை நெல்லிக்கொள்ளையில உள்ள வீட்டுல விட்டுறதுக்காக ஆட்டோவில் அழைச்சிட்டு போயிருக்காங்க அமுதா. அதுக்கு முன்னால வீட்டுக்கு போன அண்ணாதுரை அமுதா கிட்ட, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, 1000 தான் இருந்தாலும் நான் உனக்கு தாலி கட்டின கணவன் அப்படின்னு கத்தி இருக்காரு. கறி விருந்து வைக்கிற இடத்துல நீ என்னைய ஒரு மனுஷனா கூட மதிக்கல, பிரிஞ்சு வாழ்ந்தா என்னைய மதிக்க கூடாதா? உன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்பான்னு சொந்த பந்தம் கிட்ட என்னையதான் காட்டின, ஆனா கறி விருந்துல மதிக்க மாட்டையான்னு சண்டை போட்டிருக்காரு. அப்போ 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முத்தி இருக்குது. ஒரு கட்டத்துல ஆத்திரத்தோட உச்சிக்கே போன அண்ணாதுரை தன்னுடைய தொழிலுக்காக வீட்டுல வச்சிருந்த உளியை எடுத்து அமுதாவுடைய முகம், கை, கால், தோல்னு உடம்புல பல இடங்கள்ல கடுமையா தாக்கி இருக்காரு. அதுல அதிக ரத்தம் வெளியேறி அமுதா உயிரிழந்துட்டாங்க. அடுத்து குப்பை மேட்ல அமுதாவுடைய சடலத்தை இழுத்து போட்டுட்டு வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அடுத்து அங்க வந்த போலீசார் அண்ணாதுரைய கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. 3 வயது குழந்தையின் சடலத்தை கையில் வைத்துக் கொண்டு தெரு தெருவாக அலைந்த தாய். 2 நாட்களுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்த அதிர்ச்சி தகவல். அக்காவுடன் இல்லீகலில் இருந்தது மட்டுமல்லாமல் தனது பாலியல் இச்சைக்காக 3 வயது சிறுமியையும் இரையாக்கிய கொடூர தாய் மாமன்.
வலியால் துடிதுடித்த சிறுமியை ஈவு இரக்கமே இல்லாமல் சித்திரவதை செய்து கொன்ற அரக்கன் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? 18ஆம் தேதி புதன்கிழமை மதிய நேரம் உச்சி வெயில்ல கடலூர் உழவர் சந்தை பக்கத்துல ஒரு அம்மா மூச்சு பேச்சு இல்லாத தன்னுடைய 3 வயசு மகளை கையில வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா சுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த நபர் ஒருத்தர் அந்த அம்மா கையில வச்சிருந்த சிறுமியை வாங்கி தன்னுடைய மடியில போட்டு கத்தி கதறி அழுதுருக்காரு. அதோட அந்த அம்மாவையும் தகாத வார்த்தைகளால பேசி சரமாரியா தாக்கியிருக்காரு. அந்த வழியா போன பொதுமக்கள் சிலர் இந்த சம்பவத்தை பார்த்து போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் மக்கள் நடந்து போகிற பொது இடத்துல நின்று எதுக்கு கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னுடைய மகளை பாருங்க சார், அந்த படுபாவியோட சேர்ந்து என் புள்ளைய கொன்னுட்டா, அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு கேடுகட்ட வேலையை பார்த்தவளை சும்மா விட்டுறாதீங்கன்னு போலீஸ்காரருடைய காலில் விழுந்திருக்காரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து 3 வயசு சிறுமியை மீட்ட காவலர்கள் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க சிறுமியை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் சிறுமி உயிரிழந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு 2 நாளைக்கு அப்புறம் சிறுமியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல தான் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியான விஷயங்கள் வெளியில வந்து பதற வச்சிருக்கு. கடலூர் ஆடூர் கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன் பச்சையம்மாள் தம்பதிக்கு 2 மகனும் 2 மகளும் இருக்காங்க. கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்த பாலமுருகனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹார்ட் பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அப்போ அவரை பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்காக பச்சையம்மாளுடைய சித்தப்பா மகன் ஜீவா வந்திருக்காரு. பாலமுருகனை நலம் விசாரிச்ச ஜீவா அக்கா பச்சையம்மாளையும் 4 பிள்ளைகளையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பாலமுருகனுக்கு ஆபரேஷன் பண்ணி இருக்கிறதால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம முழு ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பாலமுருகன் அவங்க அம்மா வீட்டுல இருந்துதான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வராரு. அதனால மாமா நீங்க ரெஸ்ட்ல இருங்க, நான் அக்காவையும் பிள்ளைகளையும் பார்த்துக்கிறேன், ஏதாவது நான் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பச்சை அம்மாளையும் 4 பிள்ளைகளையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு ஜீவா. திண்டிவனத்துல உள்ள ஜீவா வீட்டுல இருந்த பச்சை அம்மாளுக்கும் ஜீவாவுக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளாக எக்கு தப்பான உறவா மாறியிருக்கு. அக்கா தம்பி உறவு முறை கொண்ட பச்சை அம்மாளும் ஜீவாவும் அடிக்கடி தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் பாலமுருகன் காதுக்கு போய் அவரு மனைவி பச்சை அம்மாளை கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜீவாவையும் கண்டிச்சிருக்காரு. ஆனா பச்சை அம்மாள் ஜீவாவோட தான் குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க. அக்கா உறவான பச்சை அம்மாளோட தகாத உறவுல இருந்த ஜீவா 3 வயசான அக்கா மகள் கிட்டையும் கேடுகட்ட வேலையில ஈடுபட்டிருக்கான். தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருந்த 3 வயசு சிறுமிய பாலியல் தொல்லை கொடுத்து சித்திரவதை பண்ணியிருக்கான். இந்த விஷயம் தாய் பச்சை அம்மாளுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த ஜீவா தூங்கிட்டு இருந்த பச்சை அம்மாளை தனிமையில இருக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கான். அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சதால பக்கத்துல படுத்துட்டு இருந்த சிறுமிய சின்ன பின்னமாக்கி இருக்கான். வலியால துடிதுடிச்ச சிறுமி கன்னத்துல வெறித்தனமா அடிச்சதுல அவங்க சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. ஜீவாவும் போதையில தூங்கிட்டான். மறுநாள் காலையில பச்சை அம்மாள் எழுந்து பார்த்தப்பதான் மகள் மூச்சு பேச்சில்லாம இருந்தது தெரிஞ்சு பயந்திருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மகளை தூக்கிக்கிட்டு கடலூருக்கு போன பச்சை அம்மாள் தன்னுடைய கணவர் பாலமுருகனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. குழந்தை திடீர்னு மூச்சு பேச்சில்லாம ஆகிடுச்சு, நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் பதறி அடிச்சிட்டு வந்த பாலமுருகன் மகளுடைய முகத்திலையும் அந்தரங்க உறுப்புலையும் இருந்த காயங்களை பார்த்து துடிதுடிச்சு போயிருக்காரு. உடனே தன்னுடைய மூத்த மகன் கிட்ட என்ன நடந்ததுன்னு பாலமுருகன் கேட்டப்பதான் வீட்டுல நடந்ததை தந்தை கிட்ட சிறுவன் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். மகன் சொன்னதை கேட்டதும் நிலை குலைஞ்ச பாலமுருகன் மனைவி பச்சையம்மாள் ஜீவா 2 பேரு மேலையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த புகார் அடிப்படையில விசாரணைக்கு இறங்கின போலீஸ் ஜீவாவையும் பச்சையம்மாளையும் பிடிச்சு விசாரிச்சப்பதான் எல்லா உண்மைகளும் வெளியில தெரிஞ்சிருக்கு.
ஜீவா தான் இப்படி கேடுகட்ட வேலையை செய்யறானா 10 மாசம் சுமந்து பெத்த தாய் பச்சையம்மாளும் அதுக்கு முழு உடந்தையா இருந்ததுதான் வேதனையின் உச்சம். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு